ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் 5 o'clock ஷோ ரோகிணியில் வந்து பார்த்துருக்கோம். எல்லா ஃபேன்ஸு, ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸு எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க படம். ப்ளஸ் நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க படத்தில். மாஸ் ஹீரோக்கான 5 மணி ஷோ கொடுப்பாங்க, இவர் கொடுத்துருக்க எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, அந்த 5 மணி ஷோ மாஸ் ஹீரோங்கிறதே இல்லைங்க. இப்போ எல்லா படமும் காலையில் 5 o'clock போடுறாங்க. அந்த 5 o'clock இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது தான் இதில் சூப்பராக இருக்குது. ஐயோ, நான் அந்த டாபிக்குள்ளேயே வரல. அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சண்டை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ண படமாக நினச்சிட்டு வந்தோம். இது ஆக்சுவலாக அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ண படம் கிடையாது. இது வந்து டோட்டலாகவே பப்ளிக்கை கிண்டல் பண்ணுற, சட்டையர் பண்ணுற படம். இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அப்ரப்டாக தெரியுது. இருந்தாலும் நீங்கள் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. கடைசியில் காசுக்கு ஓட்டு விற்கிற ஆளுக்கு தானே அப்படிங்கன்னு நம்மளை கிண்டல் பண்ண ஒரு கிளைமேக்ஸோடு தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் என்ஜாய் பண்ண சிரித்தோம் விளையாட்டாக விட்டோங்கிறது இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜும் ஒன்று உள்ளே கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா. தேர்தலில் இந்த படம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணால் பப்ளிக்கு நல்லது. ஸ்டுடியோ கிரியேட்டில் ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுவாரா? அது ஆர்ஜே பாலாஜி தானே கேட்கணும். பார்த்துருப்பீங்களா? இல்லை, இந்த ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஆர்ஜேவாக ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நிறைய சண்டையும் வந்திருக்குது. நம்ம படங்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு, அதில் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக அவருக்கு இருக்கிற ஐடியாலஜிஸு, ஒரு சோஷியல் காஸ் மேலே இருக்கிற பொது விஷயங்களில் அவர் கலந்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பாராட்டியும் இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு முதல் அட்டம்ப்டாக ஒரு மெயின் லீட் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் மேட்டர் இருக்கும். ஆர்ஜே பாலாஜி ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறாருன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நல்ல படமாக இருக்குன்னு தான் வந்தோம். அது வந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வந்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சார், ஆர்ஜே பாலாஜி சொன்னார் இந்த படம் பார்க்குற ஒருவருக்கு ஒரு மெசேஜ் தெரியும், ஒரு விஷயம் புரியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன விஷயம் சார் இந்த படம் பார்த்தோம்? இது அதாங்க, அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ண படம் இல்லை, பப்ளிக்கு நம்மளை வந்து கிண்டல் பண்ணிட்ட படம். நாம் பண்ணுற தவறுகள் தான் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மெசேஜாக. என்ன படம் ஜி? எல்கேஜியா? அவர் கணேஷ் சார் உதைப்பார்ல, அவர் பிராண்ட் எப்படி நான் திருப்பி பண்ண முடியும்? நாம் எதாவது புதுசாக ஆர்ஜே பாலாஜி வச்சு வாய்ப்பு இல்லைங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் பெரிய சக்ஸஸ் வரும். ஃபுல் காமெடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே காமெடியிலே ஒரு சின்ன சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது மக்கள் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. கிளைமேக்ஸில் நல்ல மெசேஜ் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அரசியல்வாதிகளை ஒன்றும் தப்பாக பேசலையே, எல்லாருமே என்ன நடக்குது இப்போது அப்படின்னு தான். எண்டில் மக்களும் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன அரசியல்வாதிகளும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கோம். ஒருத்தங்களை யாரையும் டார்கெட் பண்ணிலே பேசலை சார். படத்தில் தான் யாரையுமே நாங்கள் ஒருத்தரை டார்கெட்டே பண்ணலை. இது ஜஸ்ட் அ படம். இட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான். யாரையுமே ஹர்ட் பண்ணாத, யாரையுமே இது பண்ணாத, ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. அதே மாதிரி ஜாலியாக பார்த்தவங்க எல்லாருமே சந்தோஷமாக வெளில போனாங்க. ஸோ தட் இஸ் த சக்ஸஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக வரணும். நம்ம டீம் தானே முதல்ல. படம் தெரியல, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கடைசியில் எழுந்து நின்று கை தட்டுவாங்க இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அட்லீஸ்ட் நீங்க வந்து எல்லாரும் நீ 3 கேள்வி கேட்டால் நான் அழுதுருவேன். ஆமாங்க, கேமரா மூக்கில் வேற அடிக்கிறாரு, அதனால கொஞ்சம் வலிக்குது. பட் ஓவரால் இருக்க ஒரே விஷயம், இது வந்து ஐ வாண்ட் டு சே ஒன் திங். இந்த 5 மணி ஷோலாம் நடக்கும். அதுக்கு வந்து நடந்தாலும் வந்து நாங்கள் ஒரு 20 பேர் வருவோம்னு நினச்சோம். ஃபுல்லாகிடுச்சு. இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. படம் முடியும் போது எங்கேயோ அமைதியாக இருந்தது. எழுந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கை தட்டினாங்க. அந்த கை தட்டினது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அது உண்மையான ஒரு விஷயம் சொன்னோம். அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. தேங்க்யூ, நன்றி. மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.